guys, இது வந்து நம்ம நிலமா அப்படிங்கற ஒரு லெசனை பத்தி பார்க்க போறோம். இத வந்து யார் எழுதுனா சிலாஸ் ரே மிச்சல் அப்படிங்கறவர் தான் எழுதுறாரு. ஓகே, லெசன் குள்ள போலாம். I was just 37 when my uncle Philip died. எனக்கு வெறும் 37 வயசு தான். என் அங்கிள் பிலிப் வந்து இறக்கும்போது a week before that day he sent for me. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு. And here let me say that I had never set eyes on him. இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா என் அங்கிளை நான் ஒரு வாட்டி கூட எடுத்து பார்த்தது இல்லை. He hated my mother, but I don't know why. அவங்க வந்து எங்க அம்மாவை வெறுத்தாங்க, எனக்கு ஏனே தெரியல. She told me long before his last illness that I need accept nothing from my father's brother. எங்க அம்மா வந்து அவரோட கடைசியா அவர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும்போது முன்னாடி சொன்னாங்க, நான் வந்து எக்ஸ்ட்ரா கிட்ட இருந்து ஒரு பொருளையோ வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. He was an inventor and able and indigenous mechanical engineer and had much money by his improvement in turbines. இங்க வந்து அவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர். இந்த இன்ஜினியர்ஸ் அப்படின்னா வந்து கிளவர்னு அர்த்தம். கிளவர்னு சொல்லலாம், அபிலிட்டிசாலின்னு சொல்லலாம் தமிழ்ல. இவர் வந்து அவரோட மணி வந்து டர்பைன் வீல் மூலமா அவரோட வந்து சொத்துலாம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. He was a bachelor, lived alone, cooked his own meals and collected precious stones, especially rubies and pearls. இவர் வந்து ஒரு பேச்சுலர், கல்யாணம் ஆகாதவர். இவர் தனியா வாழ்ந்தாரு. இவர் வந்து அவருக்கே ஒரு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு ஹாபியாகவே வச்சிருந்தாரு. எஸ்பெஷலி வந்து ரூபீஸ், மாணிக்க கற்கள், வைர கற்கள் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது அவருக்கு ஒரு ஹாபியாக வச்சிருந்தாரு. From the first time he had made his first money, he had this mania. Mania அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா வந்து ஒரு நீண்ட நாள் ஆசை. அவர் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பழக்கத்தை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. As he grew richer, the desire to possess rare and costly gems became stronger. இவரோட சொத்துலாம் பெருக இவரோட இந்த கலெக்ட் பண்ற ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ற ஆசை இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. When he bought a new stone, he carried it in his pocket for a month and now and then took it out and looked at it. இவர் எப்பெல்லாம் ஒரு புதுசா ஒரு ஸ்டோன்லாம் வாங்குறாரோ அப்போ வந்து ஒரு மாசத்துக்கு அவர் தன்னுடைய பாக்கெட்ல வச்சுட்டு அதை வந்து அப்பப்போ எடுத்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. Then it was added to the collection in this safe at the trust company. இவரோட கலெக்ஷன்லாம் கடைசியில் வந்து அவரோட ட்ரஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை போய் சேர்க்கப்படும். Excellent presentation, ma. Shall we clap? At that time, he sent for me and was a clerk and to end. அவர் வந்து ஒரு அலுவலக கிளர்க்கா எழுத்தாளராகவும் ஒரு ஏழையாகவும் இருந்தாங்க. ரிமெம்பரிங் மை மதர் வேர்ட்ஸ் இஸ் மெசேஜ் டு மீ. அவங்க அம்மாவுடைய வார்த்தை வந்து அவர் மனசு நினைச்சிட்டு வெறும் உறவினராக மட்டும் தவிர I will explain. What he said was childish word enough. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என்ன விசித்திரமா நினைக்கிற அப்படின்றாங்க. இப்போ நான் வந்து உனக்கு சொல்றேன், நீ என்ன விசித்திரமா தான் நினைக்கிற அப்படின்னு அவங்க சொல்றாங்க. I have been living on an uncertainty into which I put my future. In other words, I have been as too money concentrated half of my life to enough me to be as ecstatic as I pleased the rest of it. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து என்னோட சொத்து இருக்கிறது அதெல்லாம் நான் பேங்க்ல போட்டு பாதுகாத்துட்டு வரேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு பணம் இருக்குது, நான் பணத்தை சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். என்னோட பாதி வாழ்க்கையே நான் பணத்திலே இது பண்ணேன், பணம் சம்பாதிக்கிறதுலே செலவழிக்கிறேன் அப்படின்றாங்க. Now I repent of my weakness to you all and decide to live in the memory of at least one of my life. You think I am poor and have only my opportunity. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து என்ன கேட்க போறாங்கன்னா, ஒரு ஐ எம் சாரி அப்படின்னு கேட்குறேன் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பணத்திலே யூஸ் பண்ணுறதுனால அவங்க சாரி அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க நினைக்கலாம், நான் வந்து ஒரு ஏழ்மையானவன், என்னோட சேலரி மட்டுமே எனக்கு காசு அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. You will be profitable surprised. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து என்னால ஒரு சர்ப்ரைஸ் ஆக போற. I have never parted with my precious stone. There will be your. இப்போ நான் வந்து ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன், அந்த ஸ்டோன் வந்து யாருக்கிட்டையும் நான் கொடுக்க மாட்டேன், பங்கெடுத்துக்க மாட்டேன்.
அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ வந்து இது வந்து உண்டு அப்படின்றாங்க. யூ ஆர் மை சோல் ஹெட் அப்படின்னா நீ தான் என்னோட வாரிசு. இதுக்கப்புறம் ஐ ஷால் கேரி வித் மீ டு த அதர் வேர்ல்ட் த சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் மேக்கிங் ஒன் மேன் ஹாப்பி. நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போறத நான் வந்து ஒரு மனுஷனை ஒரு ஹாப்பி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எனக்கு. I am also satisfied with the performance, Ritika. Very good. I have always had expectations and I decide that you should continue to expect. நீ எப்போதும் எதிர்பார்ப்போட இருப்ப, அதை எப்போதும் எதிர்பார்ப்போட இருப்பா, அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி நீ எப்போ எதிர்பார்க்கணும்னு நான் விரும்புறேன்னு சொல்றாரு. My goals are in my state. There is nothing else left. Hills. Yes. என்னோட ஆபரணங்கள்லாம் பத்திரமா பாதுகாப்பு கட்டத்துல இருந்து நான் வேற எதையும் விட்டு செலவுன்னு சொல்றாரு. When I thanked him, he grinned all over his learned curse and said, நான் அவருக்கு நன்றி சொல்லும்போது அவரோட உண்மையான முடிஞ்சு சிரிச்சா நமக்கு எப்படி நல்லா இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. You will have to pay for my funeral. என்னோட ஈமச்சடங்கு செலவை நீ செய்வியான்னு கேட்கிறாரு. செய்வியா இல்லை செய்யணுன்ற மாதிரி கட்டளையா சொல்றாரு. I must say that I never looked forward to any expenditure with more pleasure than to what it would cost me to put him away in the earth. எந்த ஒரு சென்று நான் எதிர்பார்க்கறோட ஆச்சரியத்தோட செஞ்சதே இல்லை. இவரை மனித விடும் போது எனக்கு அது சந்தோஷமாவும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. As I rose to go, he said, நான் எழுச்சி போகும்போது அவர் சொல்றாரு, the rupees are valuable. They are in my safe at the trust company. மாணிக்க கற்கள் அதாவது ரூபிலாம் ரொம்ப மதிப்பு மிக்கது. அதெல்லாம் பாதுகாப்பா என்னோட ட்ரஸ்ட் நிறுவனத்துல ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறேன். Before you unlock the box, be careful to read a letter which lies on top of it and be sure not to shake the box. அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி அது மேல இருக்கிற லெட்டரை கவனத்தோட படியே எக்காரணத்துக்கு அந்த பொட்டியை கொடுக்காதுன்னு சொல்றாரு. I thought this odd. இது வழக்கத்துக்கு மாறா நான் நினைக்கிறேன். Don't I came back. நீ திரும்பி வராதன்னு சொல்றாரு. It won't ask things. அது துரிதப்படுத்தாது. Excellent presentation. He died the day next week and was handsomely burned. The day after this will was found. Leaving me this, I opened the safe and found in it nothing but an iron box. Evidently, on this bone making pot, he was a skilled workman and very ingenious. The box was heavy, strong, about 10 inches long, 8 inches wide, and 10 inches high. இதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதியவர் அதே நாள்ல அடுத்த வாரம் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, நான் எனக்கு வந்து ஈமசடங்கெல்லாம் செய்யணும்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த அதான் இப்போ பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல வந்து அந்த லெட்டர் இருக்கு, அந்த லெட்டர் வந்து கொடுக்காம நீ வந்து அந்த லெட்டர் எடுத்து படிக்கணும், அந்த டப்பா கொடுக்காம எடுத்து படிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த நான் ஈமசடங்கு முடிச்சிட்ட பிறகு அந்த பாக்ஸை வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, திறக்கிறாரு. அது வந்து என்ன 10 inches அப்படி 8 inches அந்த மாதிரி அளவுல இருக்கலாம். அப்புறமேட்டு I stood up, played the key in my hand. What is true? What is lie? I had spent all my savings on this funeral and was poorer than very. ஐயோ இது உண்மையா இது பொய்யானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. இது அப்புறமேட்டுக்கா இவர் இந்த முதியவர் என்ன, இவர் வெரி நல்ல வேலை, அதான் நிறைய வேலை செய்வாரு, வேலை திறமை மிக்கவர் எல்லா வேலையும் அப்படின்னு சொல்றாரு. Remembering the old man wanted it, this might be this cleverness, mechanic, artist and parent expolive what which had helped to make him rich, I began to feel how very likely it was that he had told the trust in this crude letter. ஐயோ இன்னும் இந்த முதியவர் தீயனமா இருக்கிறாரா, இயந்திர கலையாவும் இருக்கிறாரா, நிறைய இதுலாம் நிலைமை இருக்குதா இவருக்கு அறிவுலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து வெடி மருந்தாலதான் இவர் வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஈமச்சடங்கு அதான் சொல்றாங்க, ஈமச்சடங்கு நடந்தப்போ எப்பவுமே எந்த அளவில் இல்லாத இந்த தடவை எனக்கு வந்து ரொம்ப ஏழையா இருக்கேன் நானு, அது ஏன் அப்படின்னு புரியல, முதியோர் என்ன இப்படிலாம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பார்க்கணும். I carried the iron box away to my lodgings, sitting down with care in closed the light, the key on it and closed on heart. ஐயோ அந்த பொட்டி வந்து பத்திரமா அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவருடைய அலமாரியில வந்து அவர் என்ன பண்றாராம், அந்த பொட்டிக்கு மேல அந்த சாமியை வச்சு எடுத்துட்டு போய் அவர் அலமாரியில பத்திரமா வைக்கிறாராம். Then I sat down, acted hopeful, and began to accept my ingenuity upon ways of opening the box without being killed. அதுக்கப்புறம் அவன் வந்து அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையோடு நம்பிக்கையோடனும் அந்த பெட்டியை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தான்.
there must be a way. இது ஒரு வழி இருக்க தான் வேண்டும் அப்படி நினைக்கிறாங்க. After a week of vain thinking, I bethought me one day that it would be easy to explore the box by unlocking it at a safe distance, and I arranged a plan with wires which seemed as if it would answer. அவனுடைய வீண் சிந்தனையிலே ஒரு வாரம் போயிடுச்சு. அப்புறமேட்டு அந்த ஒயர்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பி மாதிரி அவன் மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். But when I reflected on what would happen when the dynamics scattered the abyss, அவன் நினைக்கிறான் அந்த கயிறெல்லாம் வெடிச்சா எப்படி சிதறடிந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறான். I knew that I should be non the richer. நான் பணக்காரனா ஆக மாட்டேனா. For hours at a time, I sat looking at that box and handling the key. சில நாள் பல மணி நேரம் அந்த திரவக்கோலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமலே அவன் உட்காந்துனே இருக்கான். எக்ஸலண்ட். At last I held the key on my watch hand, but then it to me that it might be Continue. lost or home. This high had fearful that same one might use to it open the box. This state of bone and fear is fatigue. Unit I become never and might happiness to that box and might come where and force it open and find it was a wicked for my uncle. Even the ruby and vibration caused by the heavy winds in the street become at last a storm. இந்த சாவி வந்து தொண்டி போயிடும்போது சரியா ரொம்ப பயப்படுறான். அதனால நம்ம வீட்டுல எல்லாம் சாவி மட்டும் அவன் அந்த இடத்துல மாட்டி வச்சிடறான். ஒருவேளை யாரும் திருட வந்து திருடி போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுமே அவன் யோசிச்சு சில நாள் போயிடுது. அப்போ அவரு திருட்டு போயிட்டா என்ன பண்றது சொல்லி அவன் எதுவுமே சாவி மாட்டி வச்சிடறான். அப்புறம் திருட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திருட்டு போயிட்டாலும் அவன் அங்கிள் பண்ணிச்சு வேலைக்கு அவனுக்கு உயிர் கூட போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம பூமி கேள்வி ஒழிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை ஒரு வேலை அது எத்துக்கு வேலை வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வச்சு பாம்பு வச்சு வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் வெடிக்க வைக்கும்போது இல்லை ஒரு வேலை அந்த ரூபியஸை வெளியே பறந்து வச்சுனா அப்படின்னு அவன் யோசிக்கலாம். கொஞ்சம் மரியாதையா யோசிக்கிறாங்க சொல்லலாம்ல. குட்மா. At last, the doctor kindly warned me that I was in danger of losing my mind with too much thought about my rupees. In fact, I did nothing else but contrive wild plans to get at them safely. I spent all my spare hours at one of the great libraries reading about dynamite. டாக்டர் வந்து டாம வார்ன் பண்றாரு, நீ அந்த ரூபிஸ் மேலேயே ஓவர் தாட் அது மேலே ரொம்ப திங்கிங் அது பற்றியே இருந்துச்சுன்னா அப்புறம் நீ உன்னை மைண்ட் லூஸ் பண்றது. மா பி சீரியஸ். அப்படியே கண்டினியூ பண்ணுமா. நீ இப்படியே அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன்னா உன்னோட மைண்ட் லூஸ் ஆகி மென்டல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாம் சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணல, அதை சேஃபாக வெளியே எடுக்க பிளான் பண்ணலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் டாமு. அவனோட எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பேர் எல்லாத்தையும் அந்த லைப்ரரியே ஸ்பெண்ட் பண்ணிடலாம் டைம் பற்றி படிக்கிறதுல. Indeed, I talked of it until the library attendant, believing me a lunatic or a dynamic friend, declined to humor me and spoke to the police. I suspect that for a while I was shadowed as a suspicious and possible criminal character. I gave up the libraries and becoming more and more fearful, set up my precious box on a down pillow for the fear of its being taken. For at this time, even the absurd possibilities of its being disturbed by an earthquake troubled me. I tried to calculate the amount of shade needed to explode by box. அந்த லைப்ரரியில் அந்த டைமண்ட் பற்றி அந்த லைப்ரரி புக் படிக்கிற எல்லா இடத்தையும் அதை பற்றி சொல்கிறான். இப்போ அதை பற்றி நிறைய பேசுறதுனால அங்கே இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவன் வந்து பைத்தியம், அவன் டைமண்ட் பே அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து கிண்டல் பண்ணாமல் இதை பற்றி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் நினைக்கிறாங்க கிரிமினல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவன் வந்து பயந்து போய் லைப்ரரிக்கு போகிறதே விட்டுட்டான். அந்த பாக்ஸ் ஷேக் ஆகாமல் இருக்க என்ன பண்ணாங்க, தலைகாணி கடையில் வச்சுட்டு அப்புறம் ஒர்க்கால் ஷேக்காக வெடிச்சிச்சுதான் அப்படின்னு நினச்சி எவ்வளோ ஷேக் ஆனால் அந்த பாக்ஸ் வெடிக்கும் அந்த அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. குட். When I saw him again, அந்த டாக்டரை அவர் திருப்பி பார்த்தாரு. வெக்கடு நீ டு கிவ் அப் த த்ராட் ஆஃப் எமேண்டர் அந்த விஷயத்தை பற்றி அவருக்குள்ள சொன்னார். அண்ட் ஐ ஃபெல்ட் how to complete. I saw yesterday on one deposit idea. I tried to take a good advice from given him. What is that? Deposit? Despotic idea. And I tried to take a good advice that give him. அவரால் ஒரு நல்ல ஐடியா கிடைக்குமான unhappy. I found some after believing a news
of my uncle's Bible. Our uncle Bible பார்க்குறாரு. A number of list of your stone with date, custom and much be beside. அதில் அந்த பைபிளில் நம்பர் ஆஃப் கல்ஸ், அதாவது அந்த ரேர் கல்ஸ்லாம் இருக்குன்றாங்க. It was a dated to a year of your uncle death. அது uncle சாவதுக்கு முன்னாடி இருக்குதுன்றாங்க. Many of the stones were known and their enterprise the value enhance the values and amazed. அதில் வேல்யூ குறிக்கப்பட்டிருக்குது, ஆனால் அது அமேசிங்காக இருக்கு. Amazing. Great. A little louder. Okay, good try. The words are described with care as an unequal collection. Concerning two of my uncle had written what I might call biographies, for indeed they seem to have done much evil and some good. When your black pearls were mentioned in an old bill of sale, a she beast seemed equal to thee. அதில் விலைமற்ற புத்துகள் வந்து அவனுக்கு கவனித்து இருந்துச்சான். அதில் 2 வந்து வாழ்க்கை வரலாறாக நம்ம சித்தப்பா வந்து எழுதினாராம். அதில் நிறைய தீமையும் கொஞ்சம் நன்மையும் இருந்துச்சான். We completed? Good. மைனஸ் பண்றீங்க இல்ல மிஸ் இதுக்கு போகும்போது வச்சிருக்கீங்க நானே Mukesh.